ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்கள் வீட்டில் 2, 3 வாஷ் பேஷன் இருக்குங்க. நான் யூஸ் பண்ணுறதோ ஒரே ஒரு வாஷ் பேஷன் தான். இந்த வாஷ் பேஷனை யூஸ் பண்ணுறதே இல்லை. ஆனால் கொஞ்சம் அழுக்காக இருக்கிற மாதிரி இருந்தது. சரி அதை கழுவலான்னு சொல்லிட்டு காலையில் கழுவ போகிறேன். அந்த வாஷ் பேஷனுக்குள்ளேருந்து ஒன்று எட்டி பார்த்துட்டு இருந்துச்சு. இது என்னடா அது ஒரு செடி முளைச்சிட்ருக்கு அப்படின்ட்டு பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருந்தது. எனக்கே ஒரு நாள் இந்த அரிசி கழுவிட்டு தண்ணியை ஊற்றிருப்பேன் போல், இட்லி தோசைக்கு அரைக்கிறதுக்கு மாவு அரைக்க. அப்போ அதிலிருந்து ஏதோ ஒரு பயிறு வகை தான் செடியாக முளைச்சி வெளியில் நீட்டிகிட்டு இருந்தது. இந்த இடத்துல அந்த செடி வாழ்கிறதுக்கான சூழ்நிலை எதுவுமே இல்லை. தண்ணி இல்லை, மண் இல்லை, சூரிய ஒளி இந்த மாதிரி எதுவுமே இல்லை. இருந்தாலுமே அந்த விதையில் இருந்த வீரியம்தான் அந்த விதை வெடித்து வளர்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்கு. இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கைங்க. நம்ம வாழ்க்கையில் முன்னேறி மேலே வர்றதுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லைன்னு யாருமே நினைக்காதீங்க. இந்த விதை எப்படி அதுக்குள்ளே இருந்த வீரியத்தினால மட்டும்தான் வெளியில் வந்ததோ, அதே மாதிரி நமக்குள்ளேயும் ஒரு வீரியம் இருந்துச்சுன்னு வைங்களேன், எந்த சூழ்நிலையிலையுமே நாமளுமே வாழ்க்கையில் முன்னேறி வரலாம். ஸோ காலையில் பார்த்தோன்னே எனக்கு இந்த தாட்ஸ் தான் வந்ததுங்க.